அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்திலிருந்து ஒரு மனிதனோட வாழ்விலே பாவ சோதனை எப்படி கிரியை செய்து அவனை எப்படி பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறது என்ற அந்த தெளிவான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்வதன் மூலம் எப்படி நாம் பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் வாழ்வது என்ற அந்த சத்தியத்தை நாம் கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். மறுபடியுமாய் நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ பிள்ளைகளே, இங்கே எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு எப்படி அவன் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், எப்படி அவனோட வாழ்விலே பாவம் பின்பு கற்பந்தரித்து அது பூரணமாகி அவனோட வாழ்விலே மரணத்தை பிறப்பிக்கிறது என்ற அந்த பாவம் ஒரு மனுஷனோட வாழ்விலே எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து இந்த வசனம் தெளிவாக என்ன செய்கிறது, பேசுகிறது பாருங்க. அப்போது நம்ம இந்த வசனத்திலிருந்து தான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டோம். பாவ சோதனை என்பது ஒருவனுடைய வாழ்விலே படிப்படியாய் அது என்ன செய்கிறது, வேலை செய்து பின்புதான் அவன் பாவத்துக்கு என்ன செய்கிறான், அடிமையாக என்ன செய்கிறான், மாறுகிறான். அப்போது அந்த பாவ சோதனை கிரியை செய்கிறதுக்கான அந்த படிகளை தான் நாம் ஒவ்வொன்றாக என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். நாம் முதல் 2 படிகளை ஏற்கனவே தெளிவாக பார்த்தோம். அது என்னது? முதலாவது, பாவ சோதனை ஒரு மனுஷனோட வாழ்விலே நுழைவதற்கு அது கிரியை செய்கிற முதல் படி என்னது? ஒரு மனிதன் எப்பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்வதை நிறுத்துகிறானோ, எப்போ தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளுக்காக, அவனுக்கு செய்த எல்லா விதமான உதவிகளுக்காக, அவனுக்கு தந்திருக்க நல்ல வாழ்க்கைக்காக எப்போ ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்தி அவரை துதித்து எப்பொழுது அவருக்கு நன்றி சொல்வதை நிறுத்துகிறானோ, எப்போ நன்றி கெட்டவனாக மாறுகிறானோ, அப்போ தான் பாவம் பாருங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் முதலாவது என்ன செய்கிறது, பிரவேசிக்கிறது பாருங்க. அப்போது பாவம் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு மனுஷனோட வாழ்விலோட முதல் படி என்னது? நன்றி சொல்வதை நிறுத்துவது. 2வது பாருங்க, பாவ சோதனையினுடைய 2வது படி என்ன பாருங்க? அதுதான் தேவனுடைய வார்த்தையின் மேல் உண்டாகிற சந்தேகம். அப்போ இதுதான் 2வது படி. சந்தேகம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனோட வாக்கு, தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை குறித்து இருமனமாக இருக்கிறது. தேவன் இதை சொன்னாரா, இது சொல்லலையா, என்ன சொன்னார் அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கிறது. அப்போது இப்படி தேவனோட வார்த்தையை குறித்து ஒரு சந்தேகம் வரும்போது ஒரு மனிதன் தேவன் சொல்லிய வார்த்தையை குறித்து ஒரு தெளிவில்லாதவனாக என்ன செய்கிறான், மாறிவிடுகிறான். அப்போது பாவ சோதனை ஒரு மனுஷனோட வாழ்வில் கிரியை செய்கிற 2வது படி என்ன? சந்தேகம். கர்த்தரோட வார்த்தையின் மேல் உண்டாகிற சந்தேகம். இப்போது கடந்த வாரத்தில் தான் நம்ம 3வது பாவ சோதனை கிரியை செய்கிற 3வது படியை நாம் பார்த்தோம். அது என்னது? அவிசுவாசம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம மறுபடியுமாய் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது 3, 4, 5 வசனங்களை பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதை நாம் கேட்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன், 5வது வசனம் வரைக்கும். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவோ
அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏவாளுக்கு தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை குறித்த ஒரு குழப்பம் வந்ததுனால அவளுக்கு இப்போ தேவன் சொல்லியிருக்க வார்த்தை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் போயிடுச்சு. தேவன் சொல்லியிருந்தார், நீங்கள் அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த விருட்சத்தின் கனி, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது. ஏன்னா அதாவது ஆண்டவர் இப்படி சொன்னார் பாருங்கள், சரியாக உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த கனி, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், ஏன்னா அது சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொல்லி ரொம்ப உறுதியான விதத்தில் அந்த பழத்தை சாப்பிட்றாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள் சாகவே சாவீர்கள்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு ஒரு உறுதியான விதத்தில், ஒரு திட்டவட்டமான விதத்தில் எச்சரிப்பு என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். ஆனால் ஏவாள் பாருங்கள், அந்த வார்த்தையை குறித்து அவளுக்கு இப்போ சந்தேகம் வந்துட்டதுனால அவள் என்ன சொல்லிட்டா, தேவன் வெறும் சாகாதபடிக்கு தான் அப்படின்னு சொன்னார், சாகவே சாவீர்கள்னு அவ்வளோ உறுதியாக சொல்லியிருந்தார். அதை குறைச்சிட்றா, சாகாதபடிக்கு நீங்கள் அதை புசிக்க வேண்டாம் அது சொல்லிட்டு கூட சேர்த்துட்றா, நீங்கள் தொடவ வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏவாளுக்கு தேவன் சொல்லியிருக்கிற கட்டளையை குறித்த ஒரு குழப்பம் என்ன வந்துருச்சு, தெளிவில்லாமல் போயிடுச்சு. அப்போ எப்போ பாருங்கள், இங்கே தான் பாருங்கள் அந்த அவிசுவாசம், இங்கே தான் அடுத்த பாவ சோதனையின் அடுத்தபடி அவிசுவாசம் வருது பாருங்கள். எப்போ நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு தெளிவில்லைன்னு சொல்லி பிசாசு உணர்றானோ, இப்போ என்ன பண்ணுறான், நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் பெரிய ஒரு அவிசுவாசத்தை என்ன செய்கிறான், விதைக்கிறான். அவிசுவாசம் என்றால் என்ன பாருங்கள், அதனுடைய தன்மையை இப்போ நம்ம புரிந்து கொள்வோம் பாருங்கள். அப்போ 3வது படி என்னது, அவிசுவாசம். பாவ சோதனை கிரியை செய்கிற 3வது படி என்னது, அவிசுவாசம். அப்போது அவிசுவாசம் எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் அது எப்படி அது வேலை செய்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இங்கே இப்போ 4வது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 3:4. இப்போ பாருங்கள், பிசாசு ஏவாளை பார்த்து சொல்கிறான், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அதாவது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவிசுவாசம் ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்படி அது வேலை செய்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் பிசாசு அவிசுவாசத்தை உண்டு பண்ணுறான். எப்படி உண்டு பண்ணுறான், ஆண்டவர் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு நேர் முரண்பாடாக எதிர்மறையாக பிசாசு என்ன செய்கிறான், பேசுகிறான். என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாலும் சாகவே சாவதில்லை, அதாவது நீங்கள் உறுதியாக சாவதில்லைங்கிறத என்ன செய்கிறான் சொல்கிறான் பாருங்கள். எப்படிப்பட்ட பாருங்கள், தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு எவ்வளோ முரண்பாடாக ஒரு பேசி ஒரு பொய்யை என்ன செய்கிறான், விதைக்கிறான் பாருங்கள் ஏவாளுடைய இருதயத்தில். அப்போது அவிசுவாசம் இப்படி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்ன செய்கிறது, நுழைகிறது. எனக்கு ரொம்ப பிடித்த எடுத்துக்காட்டு பாருங்கள், நான் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசிக்க சிறு வயதிலேருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குகிற நல்ல தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தர் நம்மை சுகமாக்குற காரியத்தில் இந்த அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுது பாருங்கள். ஒருவருக்கு வியாதி வந்திருக்கும் போது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருவருக்கு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என்ன இந்த வியாதியிலேருந்து சுகமாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபித்த பிறகு ஒருவேளை சில காலம் கொஞ்சம் கடந்து போயிருக்கலாம், இன்னும் அந்த சுகம் அவருடைய சரீரத்தில் வெளிப்படாமல் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் தான் பிசாசு என்ன செய்வான், அவங்க மனசில் சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆனாலும் ஆண்டவர் என்ன இன்னும் சுகமாக்க மாட்டேங்கிறாரு, ஏன் இன்னும் சுகமாகலை? இப்படி தான் பாருங்கள் முதல்ல கர்த்தரோட வார்த்தையை குறித்து சந்தேகம் வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிறவனும் என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான். அப்புறம் ஆண்டவர் பாருங்கள் பின்னாடி
யோவான் 16:23 சொல்லியிருக்கிறாரு, மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு அவர் என்ன செய்வார், தருவார். அதை அந்த ஜபத்துக்கு பதில் தருவார்னு சொல்லி ரொம்ப நிச்சயமான விதத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஜபத்துக்கு பதில் தருவேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு சுகத்தை தருவேன்னு சொல்கிறதுக்காக பாருங்கள், சங்கீதம் 103:3 அவர் சொல்லியிருக்கிறார், அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் என்னது குணமாக்குகிறவர். 1 பேதுரு 2:24 சொல்லியிருக்கிறாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்போது ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தருவேன், உன்னை சோமாக்குவேன்னு சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன ஆயிடுது, காலம் போக போக மனதில் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது, இருமனமாயிடுது. ஜபத்துக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா, இது தேவனுடைய சித்தமாக இல்லையா, சுகம் நான் பெற்றுக்கொள்வேனா மாட்டேனா அப்படின்னு என்ன செய்துடுது, தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை குறித்து ஒரு இருமனமாயிடுது. தேவன் சொல்லியிருக்கிறார், அப்போ ஏன் இன்னும் நடக்கலை, இப்படி இருமனம் ஆகும்போது என்ன ஆயிடுது பாருங்கள், அந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து ஒரு குழப்பம் என்ன செய்திருது பாருங்கள். ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு என்ன செய்ய விதைக்க ஆரம்பிக்கிறான். தேவன் சொல்லியிருக்கிறார் அவரோட தழும்புகளால் குணமாவேன்னு சொல்லி, தேவன் சொல்லியிருக்கிறார் ஜபத்துக்கு பதில் தருவேன்னு சொல்லி, ஆனால் ஒருவேளை இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு சித்தம் இல்லாமல் போயிட்டோம், சித்தம் இருக்கோ இல்லையோ தெரியலையே, சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், தேவனோட வார்த்தையை குறித்து ஒரு தெளிவில்லாமல் பாருங்கள் ஆக்கும்படியாக பிசாசு சந்தேகத்தை விதைப்பான். விதைச்சி எப்போ நீங்கள் அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அவன் புரிந்து கொள்கிறான், உடனே என்ன செய்வான், ஒரேடியாக உங்கள் மனதில் என்ன செய்வான், பொய்யை வச்சிருவான். கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார், அவர் உன்னை சுகமாக்க மாட்டாருன்னு சொல்லி என்ன செய்துடுவான், அவிசுவாசத்தை வச்சிருவான். பாருங்கள், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான்கிற வார்த்தைக்கு மாறாக பேசுவான். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு புறமாக என்ன செய்வான் பேசி, இப்படியாக என்ன செய்வான், அவிசுவாசத்தை என்ன செய்வான் விதைப்பான். பாருங்கள், அப்போது அவிசுவாசம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்குது, தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தைக்கு நேர் முரண்பாடாக என்ன செய்வான் பிசாசு பேசுவான், பேசி பொய்யை என்ன செய்வான் விதைப்பான். குறிப்பாக இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிற பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ரோமர் 6:23 சொல்லுகிறது போல் பாவத்தின் சம்பளம் என்னது மரணம். இங்கே ஆதியாகமம் 2:16 சொல்லியிருக்க அந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள்னு சொல்லியிருந்தோம். பிசாசு சொல்கிறான் பாருங்கள், நீ பாவம் செய்தாலும் சாக மாட்டேன். இப்படி தான் பாருங்கள் பிசாசு அவிசுவாசத்தை முதலாவது நம்ம இருதயத்தில் விதைப்பான். நீ பாவம் செய்தாலும் சாக மாட்டேன் அப்படிதான் ஏவாள்கிட்ட சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாலும் சாகவே என்னது சாவதில்லை. அப்போ பாருங்கள் தேவப்பிள்ளை எவ்வளோ ஒரு பொல்லாத வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பாவம் செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அவர் சொல்லியிருக்க, பாவம் செய்தால் நீ சாவே சாவ அப்படின்னு சொல்லியிருக்க, பிசாசு எப்படி துணிகரமாக பேசுகிறான் பாருங்கள். நீ பாவம் செய்தாலும் சாகவே சாவதில்லை. நீங்கள் பாருங்கள், உலகம் அப்படி தான் என்ன செய்து இருக்குது பாருங்கள். உலகம் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தில் மனிதன் எந்த அளவுக்கு பாருங்கள் இந்த பிசாசனோட பொய்களை நம்பி கெட்டு போயிருக்கான்னு பார்க்க முடியுது. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், ஓரினை சேர்க்கை என்பது ஒரு பாவம், அது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். அதனால தான் 10 கற்பனைன்னு சொல்லியிருக்காரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி. அப்போது யோசித்து பாருங்கள், அந்த பாலியல் ரீதியாக அந்த விபச்சார வேசித்தனை ஓரினை சேர்க்க பாவத்தை செய்யாதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க, இன்றைக்கி மனுஷன் பாருங்கள் அந்த பாவத்தை செஞ்சால் வாழ்க்கை அழிஞ்சிரும், பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் சொல்லியிருக்க, பிசாசு பாருங்கள் நீங்கள் மனுஷனுடைய இருதயங்களில் நீ பாவம் செய்தாலும் சாவதில்லைன்னு சொல்லி பொய்யை விதைச்சி இன்றைக்கி பாருங்கள் மனுஷன் எந்த அளவுக்கு தன்னோட பாவத்தை நியாயப்படுத்துவதற்காக போய்விட்டான். ஓரினை சேர்க்கை பாவத்தை சட்டப்பூர்வமாக அது செல்லுபடியாகுங்கிற அளவுக்கு, சட்டங்களை ஏற்ற அளவுக்கு தன்னோட பாவத்தை நியாயப்படுத்துவதற்கு அதுக்கு சட்டங்களை ஏற்ற அளவுக்கு மனுஷனோட வாழ்க்கை இன்றைக்கி என்ன செய்து விட்டது, கெட்டு போய்விட்டது.
கெட்டு போய்விட்டது. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில் பாருங்கள். இதான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். பாவ சோதனைக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுத்துட்டா அதை அவனை பைத்தியக்காரனாக என்ன செய்ய, பைத்தியக்காரனை போல் அதை ஆக்கி விடுங்கிறத நம்ம ரோமர் 1:22 பார்த்தோம். பார்த்தீங்களா? அப்படி தான் இன்றைக்கி ஆகிட்டுருக்கு. மனுஷன் தன்னை ஞானி என்று நினைத்து கொண்டு இன்றைக்கி ஒரு பைத்தியக்காரனை போல் மனுஷன் என்ன செய்துக்கிட்டு இருக்கான், மாறிக்கொண்டிருக்கிறான். பரிதாபமானவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாருங்கள், செய்யக்கூடாத பாவங்களை எல்லாம் இன்னைக்கு மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டான், துணிகரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்? காரணம் என்ன? காரணம் இன்னைக்கு அவனோட இருதயத்தில் ஒரு தப்பான பொய் எண்ணம் இருக்குது. பாவம் செய்தாலும் சாவதில்லைன்னு சொல்லி. இதான் பாருங்கள் பிசாசினுடைய பாருங்கள், நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை குறித்து அவிசுவாசம் உண்டாக்குவதற்கு பிசாசு விதைக்கிற பொய் தான் பாருங்கள். இப்படி தான் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக என்ன செய்கிறான், பேசுகிறான். தேவன் சொன்னது உண்மை அல்ல, அப்படி கிடையாதுங்கிற அளவுக்கு சொல்லிடுறான் பாருங்கள். எவ்வளோ ஒரு பொல்லாத காரியம் பார்த்தீங்களா? இப்படி தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளை அவிசுவாசம் உண்டாகிறது. ஏன் தேவனோட வார்த்தையின் மேலே பிசாசு அவிசுவாசத்தை உண்டாக்குறா பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தியுள்ள நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்லுகிறது நம்ம பார்த்தோம்ல. சங்கீதம் 119 சங்கீதம் 119. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் சங்கீதம் 119 11வது 9வது வசனம் மற்றும் 11வது வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 119 9 மற்றும் 11வது வசனங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, அதாவது வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒரு மனிதன் பாவத்தை எப்படி மேற்கொள்ளுகிறான், எப்படி நாம் பாவ சோதனைக்கு எதிர்த்து நிற்க முடியும், எப்படி நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதவர்களாக எப்படி இருக்க முடியும், அதுக்கு ரகசியமே என்னது? அவரோட வசனம்தான். அவருடைய வசனத்தை கொண்டு தான் நாம் நம்மை பரிசுத்தமாக என்ன செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் என்ன செய்த வைத்து. அப்போது கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், பாவ சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், பாவ சோதனையை மேற்கொள்கிறவர்களாக இருப்போம். அப்போது நம்மளை பாவம் செய்ய வைக்கணும்னா பிசாசு என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வசனத்தை என்ன செய்யணும், எடுத்து போடணும், திருடணும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வசனத்தை திருடி எடுத்து போட்டால் தான் ஒரு மனிதன் என்ன செய்வான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா என்ன செய்வான், இருப்பான். அப்போ அதை தான் அங்கே பாருங்கள், ஏவாளோட வாழ்க்கையில் அங்கே வேலை கிரியை செய்கிறான் பாருங்கள். ஏவாளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று தேவன் இருதயத்தில் விதைத்த அந்த வார்த்தையை, கட்டளையை எடுத்து போடும்படி என்ன செய்கிறான் பிசாசு, என்ன செய்கிறான், பொய்யை பேசுகிறான், தந்திரம் பேசுகிறான், நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது பாருங்கள், அவிசுவாசம் ரெண்டாவது விதத்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிந்து கொள்வோம் பாருங்கள். இப்போ நான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு பாடலை நாம் பாடலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து அவிசுவாசம் கிரியை செய்கிற அடுத்தபடியை பார்க்க முன்னாடி ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் பாருங்கள். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா என்ற ஒரு பழைய பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா,
மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. ஹல்லேலூயா ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அப்போ முதலாவது அவிசுவாசம் எப்படி கிரியை செய்து, பிசாசு தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நேர் முரண்பாடாக என்ன செய்யறான், பேசுகிறான். தேவன் நீ பாவம் செய்தால் சாகவே சாவன்னு சொன்னா பிசாசு என்ன சொல்லிடுறான், நீ பாவம் செய்தாலும் சாகவே சாவதில்லைன்னு பொய்ய பேசிடலாம். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது அடுத்தது அவன் அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு பேசுகிற பொய்ய கவனிங்க. 5வது ஆதியாகமம் 3:5 வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க பாருங்க, முதலாவது பொய்யை பேசுகிறான். என்ன பொய் பேசுகிறான், பாவம் செய்தால் நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு ஒரு பொய்யை பேசிட்டு, அடுத்தது இதுதான் பொய்யில் மிகப்பெரிய பொய் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி தான் அநேகர் இன்னைக்கு பாவத்தில் விழுந்து போகிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதத்தில் கிரியை செய்கிற ஒரு பாவ சோதனை என்னென்னா விபச்சார பாவம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வேதத்தில் பல இடங்களில் இந்த பாவத்தின் லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை பார்க்கும்போது, எடுத்துக்காட்டுக்கு ரோமர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு பெரிய பாவ லிஸ்ட் சொல்லுகிறார். அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாவ லிஸ்ட் அங்கே எழுதப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த விபச்சார பாவம் முதல்ல என்ன செய்யும் இருக்கும். ஏன் அப்படி பாருங்கள், நீங்கள் மனுஷனோட வாழ்க்கையை ரொம்ப மிகப்பெரிய விதத்தில் பாதிக்கிறது இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட சோதனை தான். பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ வாலிபர்கள் பாருங்கள், இந்த இப்போ செல்ஃபோன்லாம் வந்துருச்சு. அதனால் பாருங்கள், இந்த அசுத்தமான படங்களை, பொர்னோகிராஃபி படங்களை பார்த்து அடிமைப்படுகிறது. இன்றைக்கி அநேக வாலிபர்கள் இதுக்கு என்னது அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அப்போது யோசித்து பாருங்கள், அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அநேகர் இந்த விபச்சார பாவத்தில் அடிமைப்பட்டு பலர் இன்றைக்கி தங்களோட வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள், அழித்து கொள்ளுகிறத நம்ம இன்றைக்கி சமுதாயத்தில் பார்க்குறோம். பாருங்கள், எப்படி இந்த பாவத்துக்கு ஒரு மனுஷன் அடிமையாரா பாருங்க. அதை தான் இங்கே பிசாசனுடைய பொய்களை பார்க்கும்போது தான் தெரியுது. முதல்ல என்ன சொல்லிடுறான், நீங்கள் இந்த பாவத்தை செய்தால் சாகவே என்னது சாவதில்லைன்னு சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அடுத்தது இதுதான் பாருங்கள் பொய்யின் உச்சக்கட்டை. என்ன சொல்கிறான் பாருங்கள், இங்கே ஏவாளை பார்த்து சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் அப்படிங்கிறான். அதாவது என்ன சொல்ல வர்றா, முதல்ல சொல்கிறான் பாவம் செய்தால் நீங்கள் சாகவே சாவதில்லை. ரெண்டாவது சொல்கிறான், நீ இந்த பாவத்தை செய்கிறதன் மூலமாக ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கண்டடைவ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பொய்யை என்ன செய்கிறா இங்கே ஏவாள்கிட்ட பேசுகிறான் பாருங்க.
அதாவது அந்த 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 தேவன் விலக்கின அந்த கனியை நீ சாப்பிடும்போது உன் கண் திறக்கப்படும். நீ நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல என்ன செய்வ ஆயிடுவ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய விசேஷித்த ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருவேங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை என்ன செய்கிறான் பாருங்கள். ஏவாளுடைய இருதயத்தில் விதைக்கிறான். இன்றைக்கும் இப்படி தான் பாருங்கள். இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட அந்த விபச்சார பாவலாம் எப்படி அந்த பாவத்துக்கு அடிமைப்படுறாங்க. இப்படி தான் ஏதோ ஒரு பெண்ணின் இச்சை அல்லது ஒரு பெண் ஆணை இச்சை, இப்படி ஒரு இச்சை இருதயத்தில் இச்சை என்ன செய்கிறது, தூண்டுகிறது. இச்சையின் எண்ணங்கள் வருகிறது. வரும்போது பாருங்கள் அவனுடைய இருதயத்தில் நீ இந்த பாவத்தில் ஈடுபட்டா ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகிற மாதிரி என்ன செய்கிறான் பிசாசு. அவருடைய இருதயங்கள் என்ன செய்திடறான், பொய்யை விதைச்சிட்றான். முதல்ல சொல்கிறான் நீங்கள் சாவதில்லைன்னு சொல்லிடுறான். ரெண்டாவது இந்த பாவத்தை செஞ்சால் நீ விசேஷித்த ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை பேசிடுறான். அப்போது ஜனங்கள் பாருங்கள் இந்த பொய்யை நம்பி தான் கடைசியில் பாவம் செய்து தங்கள் வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள், அழித்து கொள்ளுகிறார்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஏவாளும் பிசாசு பேசின இந்த பொய்யை நம்பி தான் பாருங்கள் பாவம் செய்து கடைசியில் ஆண்டவருக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களை என்ன செய்துடுறாங்க, இழந்துடுறாங்க. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோ எப்படி அவிசுவாசம் வருது. பிசாசு அவிசுவாசத்தை தேவனோட வார்த்தை மேலே எப்படி உண்டாக்குறான். முதல்ல சொல்கிறான் பாவம் செய்தால் நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க. ரெண்டாவது பாவம் செய்தால் ஏதோ பெரிய பெரிய ஸ்பெஷல் ஆசீர்வாதம் அடையிற மாதிரி ஒரு பொய்யை பேசிடுறான். இது ரெண்டுமே உண்மை கிடையாது. பாவம் செய்தால் நம்மளோட வாழ்க்கையை அழிஞ்சே போயிடும், சாகவே சாவீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் பிசாசு பாவம் செய்யும்படி இப்படி பொய்யான எண்ணங்களும் மனதில் விதைக்கும் போது உடனே அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு எதிர்த்து நின்று அந்த அவிசுவாசம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவிசுவாசத்தை என்ன செய்யுங்க, மேற்கொள்ளுங்க. பிசாசின் பொய்களை மேற்கொண்டு பாருங்கள் பாவ சோதனைகள் மேல் ஜெயம் கொள்ள இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோப்பா. ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கீங்க ஆண்டவர். இதுக்கு மேலே எப்படி நாங்கள் பாவ சோதனைக்குள்ளே விழுகிறோம் என்பதை குறித்து ஒரு தெளிவு இருக்க முடியாது. அவ்வளோ தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க. பாவத்தில் ஒரு மனுஷன் விழுகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பொய்யை நம்பி விழுகிறான்ங்கிறத சொல்லி கொடுத்துருக்கீங்க. முதலாவது பாவம் செய்தாலும் சாக மாட்டேன், பாவம் செய்தால் ஏதோ ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை அடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொய்களை நம்பி தான் ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ளே விழுகிறான். இப்படி தான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவனுக்குள்ளே அவிசுவாசம் வருகிறது என்று சொல்லி தெளிவாய் கற்றுக் கொடுத்ததுக்காய் சோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவினால் உங்களுடைய பிள்ளைகள் தெளிவடைந்து தெளிவான விதத்திலே ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தை குறித்து அறிவை பெற்றுக்கொண்டு இந்த நாளில் இருந்து பிசாசு இப்படிப்பட்ட பொய்களை பேசும்போது ஆண்டவரே பிசாசு பொய்யை பேசுகிறான் என்பதை இந்த பிள்ளைகள் பரிசுத்தாவினால் உணர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு பாவ சோதனைகளை மேற்கொண்டு பாவத்துக்கு விலகியோட பாவம் செய்யாமல் இருக்க இந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவின் பலனால் இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒருவேளை யாராவது இந்த மாதிரி பொய்களை நம்பி பாவ சோதனைக்கு இடம் கொடுத்து பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தா இந்த நாளில் கேட்கிற அந்த வார்த்தைகளால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா வேசித்தன விபச்சார ஓரின சேர்க்கை பாவத்தின் அடிமைத்தனங்கள்லேருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நீ செய்கிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.